வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஏக் வாக்கிய மே உத்தர் தீஜியே, அதாவது ஒரு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் உத்தர்னா ஆன்சருங்க, கொஸ்டின்னா வாக்கியம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இதில் ஹாத் மே கியா ஹே, அதாவது ஹாத் மே கியா ஹே, கையில் என்ன உள்ளது, கையில் என்ன இருக்கிறதுன்னு சொல்லலாம், கையில் என்ன உள்ளதுன்னு சொல்லலாம். அப்புறம் இதுக்கான ஆன்சர், அதாவது ஹாத் மீ கலம் ஹே, கையில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி, கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம கையில் பேப்பர் இருக்குது, கையில் பேனா இருக்குது, கையில் நோட் புக் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹாத் மீ கலம் ஹே, கையில் பேனா உள்ளது. தீவார் பர் கியா ஹே, சுவர், தீவார்னா சுவர்னு சொல்லுவாங்க. தீவார் பர் கியா ஹே, சுவரின் மேல், பர்னா மேல், சுவரின் மேல் என்ன உள்ளது, சுவரின் மேல் கடிகாரம் உள்ளது, சுவரின் மேல் பள்ளி உள்ளது, சுவரின் மேல் எறும்பு உள்ளது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு தீவார் பர் கியா ஹே, சுவரின் மேல் என்ன இருக்குது, உள்ளதுன்னு சொல்ல, இருக்கிறதுன்னு சொல்லலாம். தீவார் பர் கடி ஹே, கடினா கடிகாரம், தீவார் பர் கடி ஹே, சுவரின் மேல் கடிகாரம் உள்ளது. மேஜ் அவர் குஷ்டி கஹாங் ஹே, மேஜ் அவர் குஷ்டி, அதாவது மேஜ் அவர் குஷ்டி அப்படின்னா மேஜ் அவர் குஷ்டி, மேஜை மற்றும் நாற்காலி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் மேஜ் அவர் குஷ்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் மேஜ் அவர் குஷ்டி ஜமீன் கியா, கஹாங் ஹேனா, கஹானா எங்கே, வஹாங்னா அங்கே, யஹாங்னா இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மேஜ் ஒரு குர்சி கஹாங் ஹைன் வருது. அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு மேஜையும் நாற்காலியும் எங்கே உள்ளது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கணும். இங்கே இருக்கிறதுன்னு கேட்கலாம், உள்ளதுன்னு கேட்கலாம். இங்கே அதுக்கான ஆன்சர், அதாவது மேஜ் ஒரு குர்சி ஜமீன் பர் ஹே, மேஜையும் நாற்காலியும் தரையின் மேல் உள்ளது. அது எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்ம தரை மேல் இருக்குதுன்னு சொல்லலாம், ஹாலில் இருக்குதுன்னு தரை மேலே இருக்குதுன்னு சொல்ல முடியும், மொட்டை மாடியில் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதுக்காக தரையின் மேல் உள்ளது, அதாவது அவங்க எங்கே நாற்காலியெல்லாம் மேஜையெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நாற்காலி மேஜை தரையின் மேல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் மேஜ் ஒரு குர்சி ஜமீன் பர் ஹே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி எல்லாத்தையும் ஈஸியாக படிக்க வைங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.